41 நாள் விரதம் இருந்து தான் மலைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு விதிமுறை வச்சுருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் விரதம் இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடி வரக்கூடாதுங்க, தோல் பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. இப்படியெல்லாம் நடுப்பரெல்லாம் செஞ்சவங்க அது மக்கள் போகிறவங்களுக்கு தெரியும். அவங்க மாலை போட்டு விரதம் இருந்து இருக்க வேண்டியது ஒரு மண்டல காலம் இருக்கணுன்றது தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் வீட்டில் முடியாமலே இருக்கிறவங்க, அதாவது இந்த மாதவிடாய் இருக்கிறவங்க இருந்ததுன்னா அவங்க தனியாக இருக்கணும். வீட்டில் ஒரு சில கட்டுப்பாடுலாம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், மாலை போட்டாச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ ஐயப்பனை நீலாம்பரதாரி, அம்பரம்னு வஸ்திரம், நீல வஸ்திரதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கருப்பு கட்டலாம். எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, வெறுங்காலோட நடக்கிறதுல ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சபரிமலை வரைக்கும் செருப்பு போட்டு போகிறாங்க, அங்கேயும் செருப்பு போடுறதுக்கு வசதி வர பண்ணி வச்சுருக்குறாங்க. அது தவறு. ஆக்சுவலாக நம்ம பெண்களே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் முடியுமா? எந்த காரணத்துக்கும் சரி மத்தியம், மாமிசம், புகை இதெல்லாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது. ஆக்சுவலாக சரியான முறையில் போகணுன்னா இந்த மாதிரி 41 நாள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து, காலையில் வெடிகாலையில் எழுந்து குளித்து சரணம் சொல்லி ஐயப்பன் படத்துக்கு கற்பூரம் காட்டி மலைக்கு போவாங்க. போனோடனே என்ன வருவாங்க, தரிசனம் பார்த்துட்டு பம்பை வந்தோடனே மாலையை கட்டி விடுவாங்க. மாலை கட்டி அப்புறம் பக்கத்துலேயே கடைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுறாங்க. பெரும் தவறு. இருமுடிக்கட்டு அப்படின்னு ஒரு முன்கட்டு ஒரு பின்கட்டு அப்படின்ட்டு அந்த முன்கட்டில் பகவானுக்கு கொண்டு வேண்டிய தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சுவாமியே சரணம் ஐயப்பா. கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமான ஐயப்பன் இன்றைக்கு மக்களை எல்லாம் கட்டி காப்புகின்றவர். நிறைய மக்கள் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை தரிசனம் பண்ணுறாங்க. சபரிமலை தரிசனம் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அதாவது நம்ம சாதாரணமாக இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போடுவாங்க. மாலை போட்டு ஒரு மண்டல காலம் அப்படின்றது டிசம்பர் 26 வரைக்கும், நவம்பர் 16, 17 டிசம்பர் 26 வரைக்கும் 41 நாள். அந்த 41 நாள் விரதம் இருந்து, குறைஞ்சபட்சம் 41 நாள் விரதம் இருந்து தான் மலைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு விதிமுறை வச்சுருக்கிறாங்க. சில பேர் நவம்பர் கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதி மாலை போட்டு மகர ஜோதி பார்க்குறதுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது எப்படி அவங்கவுங்க சௌகரியம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மண்டல காலமாவது விரதம் இருக்கணும் என்றது தான் நியதி. அது விரதம் இருக்கின்றதில் சில முறைகள்லாம் இருக்குது. மாலை போட்டது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வருவாங்க. இப்போல்லாம் மாதம் போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு போனால் நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தினால இப்போ உள்ள மக்கள்லாம் மாத பூஜைக்கும் போகிறாங்க. அது சொல்லிடலாம். முதல்ல மாத பூஜைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் சரி, அந்த சங்கராந்தி ஒரு நாள் படிச்சோம், அதுக்கு ஒரு 2 நாள் முந்தியும் 2 நாளுக்கு பிந்தியும் மொத்தம் 5 நாள். 5 நாள் மாதம் நடந்து திறந்துட்டு தான் இருக்கும் சபரிமலையில். அதுவும் இல்லாமல் விசேஷ நாட்கள், திருவோணம் பண்டிகை வரும்போது 9 நாள் திறந்து வச்சுருப்பாங்க. அங்கே உற்சவம் நடக்கும்பொழுது ஒரு 10 நாள் 11 நாள் திறந்து வச்சுருங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நடுப்புறம் சித்திரை ஆட்ட விசேஷம் அப்படின்னு ஒரு நாள் திறந்து வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் நடுப்புறெல்லாம் செஞ்சவங்க அது மக்கள் போகிறவங்களுக்கு தெரியும். அவங்க மாலை போட்டு விரதம் இருந்து இருக்க வேண்டியது ஒரு மண்டல காலம் இருக்கணுன்றது தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் மக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நிறைய பேரும் இதுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்க இருக்காங்க. வீட்டில் ஒரு சில கட்டுப்பாடுலாம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், மாலை போட்டாச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ ஏன் கலர் ட்ரெஸ்ஸு போடுறாங்க? இப்போ ஐயப்பனை நீலாம்பரதாரி, அம்பரம்னு வஸ்திரம், நீல வஸ்திரதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கருப்பு கட்டலாம். எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போகிறச்ச மாதவிடாய் இருக்கின்ற பெண்கள் இருக்கலாம், தீட்டு இருக்கிறவங்க இருக்கலாம். அவங்களெலாம் நம்ம கண்ணிலையும் படக்கூடாது, கிட்டேயும் வரக்கூடாது, அவங்க தொடவும் கூடாது. திட்டுச்சுன்னா நமக்கு தீட்டாகிடும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கலர் ட்ரெஸ்ஸை பிரச்சனை விலகி போயிடுவாங்க. அதுக்கு அவசரம் கலர் ட்ரெஸ்ஸை நீளமோ இல்லை கருப்போ வேஷ்டி கட்டுறாங்க, கால் போக்கில் காவியும் கட்டுறாங்க. கலர் வஸ்திரம் ஆக மொத்தம் கலர் வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ சாமி மலைக்கு போகிற சாமி நம்ம ஒதுங்குவோம் அப்படின்றாங்க. இப்போ இதுவே வீடுன்னு வச்சுங்களேன், வீட்டில் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம். குடும்பத்தோடு இருக்கும்போது குடும்பம் பல சூழ்நிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போது ஒருவேளை தீட்டு இருந்தாலும் சரி, அப்போது நாம் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் முடியாமலே இருக்கிறவங்க, அதாவது இந்த மாதவிடாய் இருக்கிறவங்க இருந்ததுன்னா அவங்க தனியாக இருக்கணும்.
அப்போ வந்து ஏன்னா இப்போ சமையலில் அதெல்லாம் விடும்போது அவங்க சமைச்சதோ தொட்டதோ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. இதெல்லாம் கடினமான விரதம் இருந்து அந்த காலத்தில் அப்படி தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள விதிமுறைலாம் வரையறுத்து வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி தான் போகணும் அப்படின்ட்டு. ஆரம்ப காலத்தில் வந்து விரதம் இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடி வாரக்கூடாதுங்க, தோல் பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து இவருக்கு ஆச்சா வெறும் காலால் தான் நடக்கணும். ஆக்சுவலாக வெறுங்காலோட நடக்கிறதுல வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்குது. ஆக்சுவலாக நம்ம செருப்பு இதெல்லாம் போட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம். வெறுங்காலம் நடக்கும்போது என்னாச்சு, 41 நாளில் கால் வந்து நீங்கள் பதப்படுத்தி வைக்கிறீங்க, அதுக்கு வந்து பக்குவப்படுத்தி வைக்கிறீங்க. மழை வந்து மிதிச்சுட்டு தானே போகணும், கல் முள் கால் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, குண்டு குடி எல்லாம் இருக்கும். ஆகையினால அந்த எதனால வந்து செருப்பு ஏதோ போடக்கூடாதுன்ற காரணம் இதுதான் காரணம். அப்போ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சரி, கல் முள் எப்படி வேணாலும் போடலாம், குண்டு குழி இதெல்லாம் வந்து தாண்டதில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சபரிமலை வரைக்கும் செருப்பு போட்டு போகிறாங்க, அங்கேயும் செருப்பு போடுறதுக்கு வசதி வர பண்ணி வச்சுருக்குறாங்க. அது தவறு. ஆக்சுவலாக சரியான முறையில் போகணுன்னா இந்த மாதிரி 41 நாள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து, காலையில் விடிகாலையில் எழுந்து குளித்து சரணம் சொல்லி ஐயப்பன் படத்துக்கு வந்து கற்பூரம் காட்டி பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போகணும். மாலை போடும்பொழுதும் சரி, சாஸ்திரமுத்ராந்த மாமிகம் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி தான் மாலையே போடணும். அது குருசுவாமி தான் போடணும். போகும்போது குருசுவாமியுடைய உபதேச பிரகாரம் அவங்கள்ட்ட கேட்கணும், அட்வைஸ் கேட்கணும், நம்ம என்னென்ன பண்ணணும், எது பண்ணலாம் அப்படின்ட்டு. மாலை போட்டாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கோ எந்த வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஐயப்பன் கோயிலுக்கு தான் போகணுன்னு சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபடணும். காலையிலையும் சரி மாலையிலையும் சரி 2 வேளை குளிக்கிறது வந்து மிக மிக அவசியம். காலையிலையும் குளித்து ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி பகவானுடைய சரணத்தை சொல்லணும், 108 சரணங்கள் சொல்லணும். சாயங்காலமும் அதே மாதிரி தான் 108 சரணங்கள் சொல்லணும். அசைவம் கூடவே கூடாது. பிரம்மச்சரியம் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கணும். அதாவது எந்த விதத்துலேயும் சரி. ஆக்சுவலாக நம்ம பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் முடியுமா? நம்ம பெண்களை பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம வீட்டிலே குழந்தைங்கள் இருக்கும், விசிட்டர்ஸ் வருவாங்க. இருக்கும்போது நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்துகின்ற துணி போட்ட சோஃபையாவது அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க முடியாது தான். நம்ம மற்ற நாளில் நம்ம அதுக்கு மாற்றி வைக்க முடியாது. பிளாஸ்டிக் சேர் உபயோகப்படுத்துங்க. அதாவது மடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, இந்த விரதம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். காலையிலையும் மாலையிலையும் குளித்து வந்து சரணம் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். 41 நாள் விரதம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக வந்து குளித்து நம்ம வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஹோட்டலில் தானே சாப்பிட்றீங்க. ஆனால் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. ஆச்சா, எந்த காரணத்துக்கு ஒன்றும் சரி மத்தியம், மாமிசம், புகை இதெல்லாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. இல்லை, பண்ணுறது தவறு. அப்படி பண்ணக்கூடாது தான், கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து இன்றைக்கி எது செய்கிறாங்கன்றது நான் சொல்லுவேன். தவறு, இன்னொரு தவறு. மலைக்கு போவாங்க, போனோடனே என்ன வருவாங்க, தரிசனம் பார்த்துட்டு வந்து பம்பை வந்தோடனே மாலையை கட்டி விடுவாங்க. மாலை கட்டி அப்புறம் வந்து பக்கத்துலேயே கடைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுறாங்க. பெரும் தவறு. எங்கே நீங்கள் கட்டு நடக்கிறீங்களோ கட்டு நிறைச்ச இடத்துல தான் கட்டை இறக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கோயில் ஐயப்பன் கோயில் இருக்கிறீங்க, ஐயப்பன் கோயிலில் கட்டு நடக்கிறீங்க. அதே ஐயப்பன் கோயிலுக்கு திரும்பி வந்து அங்கே தேங்காய் உடைச்சி அங்கே வந்து கட்டு இறக்கி சரணம் குளித்து ஐயப்பனை வழிபட்டு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகணும். அதுதான் முறை, அதுதான் செய்யணும். இப்போ சில பேரெல்லாம் வந்து சூழ்நிலை பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு வருவாங்க, மற்ற ஊரில் எதனா ஊரில் இருக்கும், அப்படியே நேராக அவங்க ஊருக்கு போவாங்க. அது ஒன்றும் தவறில்லை. அவங்க ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாச்சுன்னா அந்த உங்கள் ஊருக்கு போய்ட்டு அந்த கோவிலில் குளித்து சரணம் சொல்லிவிட்டு மாலை கழட்டணும். மாலை நீங்கள் கழட்டக்கூடாது. ஆக்சுவலாக குருசாமியாக இருந்தால் கழட்டலாம். இப்போது நீங்கள் வந்து போகிறீங்க, அந்த இடத்துல வந்து குருசாமி இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா குளித்து வந்துட்டு உங்கள் அப்பாவோ அம்மாவோ யார் வேணாலும் மாலை கழட்டி தரலாம். இது வந்து மாலை கழட்டுறதுக்கு. மாலை போடுறது வந்து குருசாமி தான் போடணும். இந்த இருமுடி கட்டி ஏன் தூக்கிட்டு போகணும்? அந்த காலத்துல எல்லாம் வந்து நீங்கள் நடந்து போகிறதுனால உங்களுக்கு வழியில் சாப்பாடு இதெல்லாம் வழியே இருக்காது. ஆகையினால் இருமுடிக்கட்டு அப்படின்னு ஒரு முன்கட்டு ஒரு பின்கட்டு அப்படின்னு இருக்கும். அந்த முன்கட்டில் வந்து பகவானுக்கு கொண்டு வேண்டிய நெய் தேங்காய், அப்புறம் வந்து அந்த கற்பூரம், அப்புறம் அதெல்லாம் பொருட்கள் எல்லாமே சரி முன்கட்டில் இருக்கும். கோயிலுக்கு என்னென்ன எடுத்து செல்கிறீங்களோ அதெல்லாம் முன்கட்டில் இருக்கும். பின்னாடி உங்களுடைய வஸ்திரங்கள் அது இதெல்லாம் பின்கட்டில் இருக்கும். அப்போ 2 கட்டாக கட்டியாச்சுன்னா நீங்கள் தலையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அப்படியே பேலன்சிங் இருக்கும், வீழவே வீழாது தான். அதுக்கு ஒரு துண்டு கொட்டு கட்டி சேர்த்து கட்டி வச்சிடுறாங்க. இதுதான் அதனுடைய விளக்கம். போகும்பொழுதும் சரி, வழியில் இருக்கிற எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலெல்லாம் வழிபட்டு போகணுன்றது தான் நேரி. அப்படி தான் செய்யணும். 2வது, இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துலையும் சரி நம்ம கட்டு நிறைச்சாச்சுன்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப விரதத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்ருப்பீங்க. கட்டு நிறைச்சி நீங்கள் யாத்திரை புறப்பட்டாச்சுன்னா விரதம் இல்லை. ஏன்னா நீங்கள் போகிறது ட்ரெயின் அல்லது பஸ்ஸு
போகும்போது அதை நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது தான். பம்பைக்கு போகிறீங்க, பம்பையில் வந்து பம்பை ஆற்றில் குளித்து தர்ப்பணம் பண்ணிட்டு போகணுன்னு இருக்கு. பண்ண முடியுமானா அதை பண்ணிட்டு தான் போகணும். அதில் பம்பையில் போய் தர்ப்பணம் பண்ணி வந்துட்டு அங்கேருந்து நடையாக போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம். வந்து இல்லை கோயிலுக்கு வரலாம். வந்து கழட்டி இது பண்ண வேண்டும். மாலை கழட்டும் போதும் சரி ஒரு மந்திரம் இருக்குது. அது குருசாமிக்கு தெரியும். அந்த மாலை வந்து என்னுடைய விரதத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நான் இந்த மாலையை கழட்ட சொல்லுகிறேன் என்று சொல்லி அது வந்து குருசாமி கழட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இருமுடின்னா என்ன, இருமுடி எப்படி கட்டிட்டு போகணும், அது யார் கட்டித்தரணும், அப்படியெல்லாம் இருக்குது. அங்கே வந்து காணிக்கை போடுறது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, போய் அங்கே வந்து காணிக்கையை போட்டு அங்கேருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வரலாம். இதுதான் கடைபிடிக்க வேண்டிய முறை. இன்னைக்கு எப்படி கடைபிடிக்கிறாங்க? ரொம்ப இன்றைக்கு காலப்போக்கில் கரெக்டு, சரியான கேள்வி. காலப்போக்கில் இதெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போகிறது வந்து ஒரு நாள் 5 நாள் லீவ் எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, போகிற நேரத்தில் வந்து மாலை போட்டு இன்னொன்று, இந்த முடி வெட்டுறதோ நகம் வெட்டுறதோ ஷேவ் பண்ணுறதோ கூடவே கூடாது தான். இந்த விரதம் இருக்கின்ற பீரியடில் வந்து எப்படி பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. இப்போ அப்படி பண்ண முடியுமா? இப்போ காலையில் ஷேவ் பண்ணுறாங்க, நிறைய கோயிலுக்கு வருவாங்க, ஒரு மாலை வந்து பூஜை பண்ணிவிட்டு மாலை போடுவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, சாயங்காலம் வருவாங்க, மாலையை கழட்டுவாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அது சரியல்ல தான். ஆனால் நம்ம சரி இல்லைன்னு நம்ம சொல்லும் பொழுது பின்ன எப்படி எல்லாம் இதை மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கேற்ப நம்ம வந்து நமது இதுவரை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கின்றது. அதனால் அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும் அவங்களால. மலைக்கு போகணுன்னு இருக்குது, பகவானை பார்க்கணுன்னு இருக்குது, இருக்கும்போது வேறு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது அப்படி தான் செய்யணும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.